ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனிமீஸ் இட் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லாலு ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. எதை பார்த்துனா ஒயினு அவ ஜூனியர் ப்ரௌடு கூற போறதை பார்த்துதான், அதுவும் இவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு போனதுதான் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கிறதுனால இது கேட்கவோ சண்டை போடவோ முடியாதுன்னு சொல்லிட்டு கம்மன்னு இருந்துட்டாங்க. இப்போ இவங்க வீட்டுல டின்னர் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கும் போதுதான் அவங்க மார்னிங் செஞ்சுட்டு இருந்ததை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. அப்போ ஒயினோட ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஒயினுமே வந்துட்டாங்க. அதுவும் எப்படி வராங்கன்னா செம போதையில தள்ளாடிக்கிட்டு வராங்க. ஷூவை கழட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கழட்டலான்னு பார்த்தா நம்ம லாலு போயிட்டு இரு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுடைய ஷூவை இவங்க கழட்டி விடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஒயின்னு டேபிள் மேல கை வச்சுட்டு இவங்களையே ரசிச்சிட்டு இருக்காங்க. நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு லால் கேட்க, அதுக்கு அவங்க ஆமா கம்பெனில காக்டெயில வந்து ஆஃபர் பண்ணாங்க, ஸோ அதனால நான் சாப்பிட்டேங்கிற மாதிரி சொல்ல லால் அதுக்கப்புறம் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை குடி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதை அவங்க கொடுத்துட்டு சரி இவங்களுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் மறுபடியும் கிளாஸ்ல வாட்டரை ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ பேக் சைடா வந்து ஒயின்னு லாலை ஹக் பண்றாங்க. ஹக் பண்றது மட்டும் இல்லாம அப்படியே நெக்ல கிஸ் பண்ணிட்டே வராங்க. லாலுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. அவளும் இதை பண்ற ஆள் தான். ஆனா இப்ப கோவமா இருக்கல, ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண முடியாம நின்றுட்டு இருக்கா. இவ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நாம ஒன்னும் டேட் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்ல டைனிங் டேபிள்ல. சோ அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒயின்னு பயங்கரமா கிஸ் பண்றா. ஏன்னா அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால அவளே அறியாம கிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா லால் என்ன சொல்றானா, போதும் நிறுத்துங்கிற மாதிரி ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும் போது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கல, போய் குடிச்சிட்டு வாங்குற மாதிரி சொல்றாங்க. நிஜமாதான் சொல்றியான்னு சொல்லி கேட்டா, ஆமா நிஜமாதான் சொல்றேன், நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னதும் அவங்களும் குளிக்கிறதுக்காக போறாங்க. இப்போ லால அவங்களுடைய கம்பெனில காட்டுறாங்க. அவருடைய கேபின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா அவருடைய அசிஸ்டன்ட் வர அவ வந்து என்ன கேக்குறான்னா, குவார்டர்லி ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க, அங்கதான் அடியில இருக்கு, போய் எடுத்துக்கன்னு சொல்றாங்க. அவங்க ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள இருக்கிற அந்த மணி பிளான்ட் எடுக்கிறாங்க. சாரி லக்கி பேம்புவை எடுக்கிறாங்க. ஐயோ இது சாகர நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு காட்ட, ஐயோ ஆல்ரெடி 2 days ஆச்சு, இப்ப இன்னும் 2 days ஆச்சு, போச்சுடா நான் தொலைஞ்சண்டாங்கிற மாதிரி பயப்படுறாங்க லால். அதை பார்த்துட்டு ஐயோ செத்து போச்சா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பதறி போறாங்க. ஓடி வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க. அவன் கீழே போடும்போது என்ன இந்த பேம்புக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ஷனுங்கிற மாதிரி அவளும் பாக்குறா. ஸோ பதறி போய் இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வாட்டர் விடணும், செடிக்கு நான் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கப்லேருந்து திறந்து வாட்டரை ஊத்துறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது காஃபின்னு சொல்லிட்டு. ஐயோ மறுபடியுமான்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்படியே மாற்றி மாற்றி அலறிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லால் நான் வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் ஷாக்கு, இவங்களுக்கும் ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாலோடைய அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. வந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒயின் தான். ஒயனை பார்த்ததும் லாலுக்கு இன்னுமே பயமா இருக்கு. ஐயோ இப்படி வசமா மாட்டிக்கிட்டனே, யாரு பார்க்க கூடாதோ அவளே பார்த்துட்டாளேங்கிற மாதிரி. ஆனா ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடக்கல. இப்ப ஒயின் என்ன பண்றானா, அதனால வாட்டர்லாம் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் சன்லைட்டும் வாட்டர் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் கரெக்டா கொடுத்தோம்னா மறுபடியும் சரியாகிடும், இதை காப்பாத்திடலாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ லால் வந்துட்டு ஒயின் கிட்ட சாரி சொல்றா. சாரி நீ எனக்காக வாங்கி கொடுத்த, ஆனா நான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அவ இது வரைக்கும் பிளான்ஸே வளர்த்தது இல்ல. சோ அதுக்கு வாட்டர்லாம் கரெக்டா டைமுக்கு விடணும் அப்படிங்கறதுலாம் அவளுக்கு தெரியல. ஒயின் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இதை கேபினட் கடியில ஒளிச்சு வச்சேன்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்து பயந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒயின் கேக்குறா. அதுக்கு லாலு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமா நீ எங்க கோவப்பட்டுறியோ நான் பயந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா ஒயின்னு. சரி அதை விடு, இதுக்கப்புறம் இது ஒரு கொஞ்ச நாளைக்கு நானே வச்சிருக்கேன், நல்லா கேர் பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட கொடுக்குறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க அவளுக்கு இப்போதான் மனசே நிம்மதியா இருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதுக்கெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன் சரியா, கேஷுவலா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின்னு சொல்றா. ஸோ நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளில போலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஈவினிங் ஒரு ஸ்பாவுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டா நோன்னு சொல்லிட்டு ஒயின் சொல்றா. ஐயோ கடவுளே, அது நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலயும் இல்லை, நம்ம தங்கி இருக்கிற ஏரியா பக்கமும் இல்லை, இது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு, வாயம் போயிட்டு வரலாம், என் ஃப்ரெண்டு சொன்னா புதுசா ஓப்பன் ஆயிருக்கான், ஸோ க்ரௌடும் கம்மியா இருக்கும், ப்ளீஸுங்கிற மாதிரி கேட்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகேங்கிற மாதிரி
சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்பாவுக்கு புக் பண்ண வேண்டியது நம்ம லால் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா ஒரு ஆள் வரா. அவ தான் ப்ரௌடு. அவ வந்துட்டு லாலுக்கு ஹாய் சொல்றா. ஒயின் கூட ஏதாவது பிளானான்னு சொல்லி கேட்டா, இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சீஸ் கேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொன்னதும், சீஸ் கேக் ஒயினுக்கு பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டா, அவ அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ டெக்ஸ்ட் பண்ண அவ ரிப்ளை பண்ணல, பிஸி போல, அதை கொண்டு போய் கொடுக்கணுங்கிற மாதிரி பேச கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொன்னா, நீங்க என்ன அவ்வளோ க்ளோஸா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒயின் யாருக்கிட்டையும் க்ளோஸா இருக்க மாட்டாளேங்கிற மாதிரி சொல்ல, அவளா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அப்படியாமா, ஆமா க்ளோஸ் கிடையாதுதான், நான் அந்த டிபார்ட்மெண்ட் வழியா போறேன், நான் வேணா அப்படியே கொடுத்துருவான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஈவினிங் ஆகுது, அந்த ஸ்பாவுக்கு வந்துட்டாங்க. ஸ்பாவுக்கு வந்ததும் அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க எங்களுடைய ஸ்பாவை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆளுங்க வேணும். ஸோ இதை வந்து போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவ என்ன பண்றான்னா ஒயினு, சரி நான் எடுத்து போடுறேங்கிற மாதிரி, போட்டோ தானே வேற ஒண்ணு, நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம்னு தெரிய போறது இல்லையேன்னு சொல்லிட்டு போட்டோவை மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஆபீஸ்ல உள்ள யாரும் பார்க்க மாட்டாங்களாம், ஒன்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ வேற யாரும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் லாலு நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, நீயும் ஆபீஸ் தானே, ஸோ நோ சாய்ஸுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸில் லாரோடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக, ஐ மீன் அந்த ட்ரிங்க் இல்லை, காஃபி மில்க் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக கப்பை வச்சுருப்பாங்கல்ல, அதில் அவங்க அசிஸ்டன்ட் நும்னிமோடைய கப்பை மட்டும் காணும். சரி வேற கப்பு வாங்கிக்கலான்னு இன்னொருத்தன் சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இதோட 4 கப்பு காண போயிட்டு இன்னும் எத்தனை தான் வாங்குறதுங்கிற மாதிரி புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கா. இப்ப அந்த 2 அசிஸ்டன்ட்டும் லால் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்துட்டோம், நாங்க எல்லாத்தையும் பாத்துட்டோம், நேத்து நடந்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் லாலுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. பாத்துட்டீங்களா, எதடா பாத்தீங்கிற மாதிரி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கும் போது, அதான் அந்த நியூ இருக்கானே, அவன் நம்ம கிளைண்ட் கூட சீக்கிரட்டா மீட் பண்ணதை நாங்க பாத்துட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அதை பாத்தீங்களா, எப்ப பாரு ஹார்ட் பீட்லாம் துடிக்கிற மாதிரியே விஷயத்த சொல்றீங்களேடான்னு சொல்லிட்டு, விஷயத்த சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டா, வழக்கம் போலதான் அந்த கிளைண்ட நியூ மீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்க நம்ம கூட கான்ட்ராக்ட ரினியூ பண்ண விரும்பல, அதே கான்ட்ராக்ட அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனை, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவனை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ ஒயின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு ஒயினுடைய அசிஸ்டண்டா வர சொல்லியிருக்காங்க. அவளும் ஓடி வரா. எதுக்காக இவ்வளோ இறக்கி ஓடி வரான்னு தெரியல. ஓடி வந்தவ கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாம கடகடான விஷயத்தெல்லாம் சொல்றா. உங்களை பார்க்க வந்துட்டே இருந்தானா, அப்ப டாக்ஸி கிடைக்கலையா, அதுக்கப்புறம் லேட் ஆச்சா, மறுபடியும் ஒரு டாக்ஸி பிடிச்சானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு, நாங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்க வரத்துக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே டக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கிற சீட்ல உட்காந்துடுறா. அந்த டேபிள் இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற வாட்டரையும் குடிச்சிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்தேன் ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்ஸ் பட் அந்த டேபிள் அந்த சேர் வந்து ப்ரௌடோடது, அது மட்டும் இல்லாம அந்த ட்ரிங்க்கும் ப்ரௌடோடதுதான் சொன்னதும் ரெண்டுத்தையும் பாக்குறாங்க. பக்கத்துல ப்ரௌடையும் பாக்குறாங்க. ஓ ஐம் சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்போ எதுக்காக ஒயின் இவங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா, இது ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்ன இங்க கூப்பிட்டுருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்க, வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ப்ரௌடுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவையா, அந்த ஹெல்ப்பை இவ தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒயின் சொல்றா. அது மட்டும் இல்லாம இவங்க ஹெல்ப் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஒயினும் லாலும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப லால் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு டிஷ் பண்ணி வச்சிருக்கா. அதுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜப்பானீஸ் ஃபுட்டு. ஏன்னா இவளுக்கு தான் ஜப்பான் போறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக அங்க உள்ள ஃபுட்டை ஒன்று செய்யலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கா. இப்ப அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகுது, ஹாப்பியா இருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயத்துக்கு ஒயின் சொல்றாங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், அங்க எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கு லாலு அங்கதான் 2 வீக்ஸ் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள சரியாயிடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சொன்னாங்க, பட் ஏர்லியா முடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி திங்ஸ்லாம் கூட பேக் பண்ணிட்டேன், கிளம்ப வேண்டியதுதான், உன்னை நான் ரொம்ப ட்ரபிள் பண்ண விரும்பல, அதனாலதான் சீக்கிரம் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு லால் என்ன சொல்றாங்கன்னா, நான் வேணா உன்னை ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒயினும் போறாங்க. இருந்தாலும் லாலோடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல் ஆயிடுது. எப்படியும் 2 வீக்ஸ் இருப்பா, ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாங்கிற
மாதிரி நினைச்சிருக்கா. இப்ப இவ போறது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப அங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணணும், அதை நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒயின் சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச்னு அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்ல, அந்த ஆன்ட்டி இவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க 2 பேரும் செம கியூட்டா இருக்கீங்களே, ஒருவேளை 2 பேரும் லவ் பண்றீங்களோன்னு சொல்லி கேட்க, உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ தயங்கி நிக்க லால் அப்ப இல்ல நாங்க ஜஸ்ட் கொலீக்ஸ் தான், கோ ஒர்க்கர்ஸ், அங்க ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஆன்ட்டி அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஆனா பார்த்தா பயங்கர கியூட்டா இருக்கீங்க, 2 பேரும் செம பேரா இருக்கீங்க, நான் இன்னமும் நீங்க லவ் பண்றீங்கன்னு தான் நினைச்சேங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர ட்ரை பண்றாங்க. அப்பதான் தெரியுது ஆன்ட்டிக்கு பின்னாடி பெரிய ஹோல் இருக்கு. என்ன அங்க ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்ட்டி வந்து மறைக்கிறாங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் பாத்துடுறாங்க. பார்த்தா நல்ல பெரிய ஹோலாவே இருக்கு. இவனுங்க ஒர்க் பண்ணனுங்களே, அப்படி பண்ணும் போது ஏதோ ஹோலை போட்டு விட்டு போயிட்டானுங்க போல. ஸோ எனக்கு எதுவும் தெரியாதேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி சொல்ல, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. ஆமா அவனுங்க தான் பண்ணி வச்சானுங்கிற மாதிரி. ஸோ அவனுங்க தான் இதை சரி பண்ணுங்கிற மாதிரி லால் அதையுமே பேசி சரி பண்ணிடுறாங்க. இப்போ ஒயின் இதை நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அதுக்கு லால் என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ஆன்ட்டி ஆமானாச்சும் ஒத்துக்கிட்டாங்களே, அந்த ஒர்க்கை பண்ணி தரனாலும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, சரி விடுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப நீ என்ன பண்ண போறங்கிற மாதிரி லாலு ஒயனை பார்த்து கேட்க, அதுக்கு ஒயனே, நான் என்ன நினைக்கிறேன்னா மறுபடியும் உன் கூட தான் தங்கணும் போலங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்லிட்டு, சாரி மறுபடியும் நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன் எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒயின சொல்றாங்க. லால என்னமோ அப்படியே கஷ்டப்பட்டு ஒத்துக்கிற மாதிரி அதை ஒத்துக்கிட்டு, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் லாலால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ஒயினுமே அப்படிதான், அவளாலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஹாப்பியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒயின் என்ன சொல்றான்னா, திரும்பவும் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்தா சொல்லு, நான் வேற ஏதாவது வழி பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் லாலோடைய வீட்டுக்கு போயிட்டு 2 பேருக்கு இடையில கசமுசா நடக்குது. அங்க இருக்கிற டைனிங் டேபிள் மேலேயே நடக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்டாப் பண்ணி ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஏன் பெட்ரூம் போக கூடாது, என்னால இடுப்பொலி தாங்க முடியலன்னு சொல்றாங்க. சரி வா நம்ம அங்கேயே போய் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் அங்கேயே போறாங்க. இப்போ லாலோடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் பயந்து லால் கிட்ட வராங்க. நீ சொல்லு நான் சொல்லுன்னு பயந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. அப்படி என்னடா விஷயம்னு சொல்லிட்டு இவங்களுமே யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நியூ இருக்கான்ல அவன் இந்த ஒரு நியூஸ் பாவுல இன்னொருத்தவங்களை மீட் பண்ணாண்டியா நம்ம கிளைண்ட்ட, ஸோ அதே இடத்துல இன்னொரு ஆள் இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, யார் அந்த ட்ரைட்டர்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு இவங்க தயங்கி அது ஒயின் தான் சொல்லிட்டு கத்தி சொல்லிடுறாங்க. என்னது ஒயினான்னு சொல்லி கேட்க, ஒயின் ஒரு ஸ்டோரி போட்டாங்க இல்லையா அந்த ஸ்பாவ்ல இருந்து எடுத்து, ஸோ அதே ஸ்பாவுக்கு இவங்களும் போயிருக்கிறதுனால இவங்களும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ஸ் 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க. ஸோ அந்த போட்டோவை பார்த்து லாலு ஷாக் ஆகி நிக்க, பாத்தீங்களா உங்களுக்கே எவ்வளவு கோபம் வருது, நீங்களே எவ்வளவு ஷாக் ஆகுறீங்க, எனக்கு தெரியும் உங்களால இதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் 2 பேரும் ஓவர் ரியாக்ட் பண்ண, அதுக்கு லாலு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்பாவுக்கு தான் போயிருப்பாங்க, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதையுமே அவங்க அசிஸ்டன்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்க அவங்கள தப்பா நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க அவ்வளோ நல்லவங்க, ஆனா அவங்க அப்படி இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் அங்க மீட் பண்ணிருக்காங்க. அது எப்படி கரெக்டா நியூ மீட் பண்ற அதே நாள்ல இவங்களும் அதே ஸ்பாவுக்கு போயிருப்பாங்கிற மாதிரி சொல்ல, இது ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றாங்க. ஆனா ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படிதான் பேசிக்கிறாங்களாமா. ஸோ அவன் தான் ட்ரைட்டருங்கிறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கை பார்க்கலாங்கிற மாதிரி பேச, இப்போ இந்த விஷயத்த ஒயின் கிட்ட போய் சொல்றாங்க. நாம அன்னைக்கு ஸ்பாவுக்கு போன அன்னைக்கு இதே மாதிரி நடந்திருக்கு, ஸோ அந்த ப்ரூஃபை வச்சு எல்லாரும் ஒன்றை தப்பா நினைக்கிறாங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களுக்குமே இது கஷ்டமா இருக்கு. நான் ஜஸ்ட் சும்மா தானே போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உன்னோட பிரைவேட் அக்கௌண்ட் தானே, அது எப்படி இன்னும் கிட்ட போச்சுன்னு சொல்லி கேட்டா, எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி அந்த ஸ்பாவை பத்தி ரிவ்யூ வேணுங்கிற மாதிரி கேட்டாங்க, நான் தான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுக்காக அனுப்புனேன், அது நிம்னிமோட அக்கௌண்ட்னே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஆனால் இப்போ நியூவை சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க, ஒரு ட்ரைட்டராக நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவன் மேலே ஏதோ தப்பு இருக்காங்க மாதிரி யோசிக்கிறாங்க. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது சரி பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நியூ எதுக்கு அங்கே போனான்னு சொல்லி கேட்டால், அவன் தான் ட்ரைட்டர், நம்ம கம்பெனியுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற கம்பெனிக்கு விற்கிறாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ லால் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஸ்பை மாதிரி போயிருக்காங்க. இன்னொரு நாளே இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டு கிட்ட இவங்க பேசி அதே கிளைண்ட்டை இன்னொரு கம்பெனிக்காரங்க கிட்ட விற்கிறான். ஸோ இந்த
இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நம்ம லாலே வீடியோ எடுத்துடுறாங்க. இவங்க வீடியோ எடுத்ததை அவங்களும் பார்த்துடுறாங்க. அந்த நேரம் நீ என்ன பேசுறான்னா, கமிஷனை கரெக்டா கொடுத்துருங்கன்னு பேச இது எல்லாத்தையுமே நம்ம ஆள் வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ பின்னாடியே துரத்திட்டு வந்து ஹே நாள் நில்லுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவன் நிறைய டீல்லாம் பேசி பார்க்குறான். நீனு எங்க கூட சேர்ந்துக்கோ, நிறைய காசு கிடைக்குங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கே விற்கிறியடாங்கிற மாதிரி பேச, அந்த கம்பெனி என்னை கண்டுக்கல, எனக்கானதை செஞ்சு தரல, அதனால எங்க கிடைக்குதோ நான் அங்க போறேன், இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ இதை சொன்னா நான் உன் டீம் பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன். அவங்க சரியா ஒர்க் பண்ணல, அவங்க சரியா கோஆப்ரேட் பண்ணங்கிறதுனால தானே இந்த கிளைண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட போறாங்க, அதை நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களையே மிரட்டுறான். நீ என்ன வேணா பண்ணிக்க போடா, நான் பண்றத பண்ணதான் போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ சொல்லிட்டு போனவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒயின் கிட்ட பேசுறாங்க, இதை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, இது உடனே நீ ஹெச்ஆர் டீம் கிட்ட கூட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுன்னு சொல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நியூஸ் சொன்னதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, என் டீம் கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நான் அதை சரி பண்ணிட்டு தான் இதை கொண்டு போய் கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து என் டீமை தான் அக்யூஸ் பண்ணுவாங்க, என் டீம்ல உள்ள எல்லாருக்கும் மெமோ கொடுத்தா கூட சான்ஸ் இருக்கு, ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ லாலு ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்து பார்த்தா நியூஸ் சொன்ன மாதிரி தான் அவங்க டீம் எதையோ லூசுத்தனமாக தேடிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரியுது, கம்பெனியோட கிரெடிட் கார்டு, அவளோட கிரெடிட் கார்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கம்பெனியோட கிரெடிட் கார்டை அவங்க அசிஸ்டன்ஸ் தொலைச்சிட்டாங்க. இது எப்படா தொலையுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜான்ட்ரா இருக்காங்க இல்லையா, ஹெச்ஆர். ஸோ அவங்க வராங்க. வந்தவங்க இவங்களை கூட்டிட்டு போய் பேசுறாங்க. உன் டீம் உனக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதனால நீ உன் டீமுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இவங்க ஜஸ்ட் கிரெடிட் கார்டு தானே மேம், அதை நம்ம லாக் பண்ணா சரியாயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜான்ட்ரா எதை பத்தி பேசுறாங்கன்னா, நியூவை பத்தி பேசுறாங்க. நியூவை பத்தி இவங்க வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களை பத்தி கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எல்லாமே இப்ப ஜான்ட்ராவுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படா தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டா அதையுமே ஜான்ட்ரா சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னொரு தடவை இதே மாதிரி ஏதாவது விஷயத்த மறைக்காத, அதனால உன் டீமுக்கு மட்டும் நல்லது நடக்கும்னு நீ நினைக்காத, மொத்த கம்பெனிக்கும் கெட்டதெல்லாம் நடந்துரும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி திட்டிட்டே போயிடுறாங்க. இப்போ அப்படியே இவங்க வெளில நடந்து வர நியூ அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த கம்பெனி விட்டு வெளில போறான். அப்பா அவனை பார்த்து பேசும்போது இல்லடா நான் ஒன்னும் சொல்லலைங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனாலும் அவன் காதுல வாங்கல. இவங்கள ஒரு மாதிரி இவங்க தான் சொன்னாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன அட்வைஸ் கொடுக்குறான்னா, கடைசியா நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த விஷயம் எப்படி வெளில போச்சுங்கிறதே உனக்கே தெரியலங்கும் போது அப்ப உன்னை நம்பாத ஒரு ஆள் உன் கூட இருக்காங்க தானே, நீ ரொம்ப நம்பி அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருக்க, ஆனா அவங்க ஒன்னு அந்த அளவுக்கு நம்பல, அதனாலதான் ஜான்ட்ரா கிட்ட சொல்லிட்டாங்க. இது வந்து உனக்கு என்ன தெரியுது, அவங்க மட்டும் இல்ல இந்த கம்பெனியுமே உனக்கு நல்லது நினைக்காதுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போறான். இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அவங்க கிளைண்ட்டில் ஒரு ஆள், அந்த நுண்ணியம் இருக்கா இல்லையா, வந்து அழுதுகிட்டு இருக்கா. சாரி என்னால் தான் எல்லாங்கிற மாதிரி இந்த கிரெடிட் கார்டு இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், கிரெடிட் கார்டுக்கு வேணால் என் சேலரிலேருந்து பிடிச்சிக்குங்கிற மாதிரி இவ சொல்ல, கூட இருக்கிற அந்த பாய் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை என்னோட சேலரிலேருந்து எடுத்துக்குங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். மாற்றி மாற்றி என்னோடது உன்னோடதுன்னு பேச. இப்போது லால் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரோடதும் வேணாம், கிரெடிட் கார்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் கடந்துச்சு, அதை எடுத்தாச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ மை காட், எவ்வளோ பெரிய ரிலீஃப்ங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அந்த கிளைண்ட்டை கால் பண்ணி கேட்டால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு லால் அவங்களை கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சர்வீஸோ உங்களோட டீமோடைய சர்வீஸோ பிடிக்காமல் நாங்கள் போகலை, உங்களை விட நல்ல ஆஃபர் அவங்க கொடுத்தாங்க, அதனால் மட்டும்தான் நாங்கள் போனோங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இது டீமோடைய பிரச்சனை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ லாலி அவங்க டீமை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னுடைய டீமை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லது பண்ணும் போது உங்களை நான் பாராட்டுவேன், அதே மிஸ்டேக்ஸ் பண்ணும் போது உங்களுடைய மிஸ்டேக்ஸுக்கான தண்டனையும் வழங்கப்படும், ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க, என் டீமை நான் ரொம்பவே நம்புகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க எல்லாருக்குமே இவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை வருது. இப்போ லாலு வீட்டுக்கு போகிறா. ஆல்ரெடி இந்த விஷயத்த ஜான்ட்ரா கிட்ட இவ தான் சொல்லியிருப்பாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு முன்னாடி ஒயின் வீட்டுக்கு போனதுனால அவங்க வா சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் சாப்பிட போகாமல் ஹெச்ஆர் கிட்ட நீ தான் சொன்னியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, நான் தான் சொன்னல இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதனால என் டீம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டால், இதை நம்ம டிலே பண்ண இந்த நியூவால் நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், இதனால நீ மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டேன், உன் டீம் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, இதனால என் டீமுமே அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி இவ சொல்ல.
சொல்ல. ஏன்னா இவளை வந்து ட்ரைட்டுங்கிற மாதிரி இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் ஹெச்ஆர் டீமுக்கு போய் இவ்வளோ தப்பா நினைச்சு இவளையும் இந்த பிரச்சனை இழுத்து விட்டுறக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இவ சொல்றா. ஆனா லால் என்ன சொல்றான்னா, ஓ அப்போ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன நீ இழுத்து விட்டுட்ட அப்படிதானேங்கிற மாதிரி 2 பேரும் பேசுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் அது ஒரு பெரிய ஃபைட் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப லால் மட்டும்தான் அங்க இருக்கா. நைட்டு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை ஒயினு. ஸோ அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி ஏதாவது சாப்பிடலாமேன்னு போகும்போது அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒயினு இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டிஷ்ஷை அங்க பாக்குறாங்க. ஓ மை காட், எனக்காக ஒரு டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா, அது தெரியாம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ கால் பண்ணி கேக்குறாங்க, ஒயின் நீ எப்படி இருக்கங்கிற மாதிரி கேட்க, அந்த பக்கத்துல இருந்து பேசுறது யாருன்னு பார்த்தா ப்ரௌடு. ஒயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா, அதனால அவ மட்டையாயிட்டா, அவளை எப்படி தூக்கிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்றா. என்னதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஸோ அவ அங்கேருந்து கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நம்பால அங்க போயிடுறாங்க. ஏய் உனக்கு தான் ட்ரிங்க்ஸே ஒத்துக்காதுல, நீ எதுக்காக இந்த அளவுக்கு சாப்பிட்டேங்கிற மாதிரி பேச, அந்த ப்ரௌடும் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறா. நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இங்க வந்த, இப்பதானே போன்ல பேசினேன், நான் கூட்டு வந்துருவேன், நீ எதுக்கு வந்தங்கிற மாதிரி பேசிட்டு, அவளா குடிக்கல, நான் தான் காக்டெயில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஏறிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, இவ மோந்து பார்த்தாலே போதையாயிடுவா, இவளுக்கு எதுக்கு அப்படிலாம் கொடுத்தங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இவங்க கிளம்ப போறாங்க. அப்ப இவ கூப்பிட்டு, நீ இங்க வந்திருக்கே தேவையில்லையே, நானே வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேனே, நீ எதுக்கு வந்தங்கிற மாதிரி சொல்றா. அப்ப முக்கியமான ஒரு விஷயத்த ப்ரௌடு கேக்குறா, நீ தான் க்ளோஸ் கிடையாதுன்னு சொன்னியே, அப்ப எதுக்கு நீ வந்தங்கிற மாதிரி கேட்க, இல்ல நாங்க க்ளோஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் நெய்பர்ஸ், அதனாலதான். சரி நெய்பர்ஸாவே இரு, 1 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போற அளவுக்கு நெய்பர்ஸா என்னன்னு சொல்லி கேட்டா, ஆமா 1 o'clockலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், காலைல வேற நீ இப்படி சொன்னியா, சரி நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்ல, ப்ரௌடு டைரக்டாவே கேக்குறா, நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களாங்கிற மாதிரி. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லாத போங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா செம ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஷர்ட் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுடுறாங்க ஒயினு. ஸோ அங்கே இருக்கிற பெட்ஷீட் ஒன்று எடுத்து அவங்க மேலே போட்டு விட, எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதான் தூக்கி போட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கிளாத்தெல்லாம் நினச்சி அவங்க மேலே வச்சு எடுத்து விடுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒயினு லாலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு, சாரி நான் ஜான்ட்ரா கிட்ட சொல்லியிருக்க கூடாது, ஆனால் நான் எதுக்காக சொன்னேன்னா உன்னை நினச்சி கவலையாக இருந்துச்சு, நீ மாட்டிப்பி எல்லாத்துலயும் ஒன்ன இழுத்து விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அதனாலதாங்கிற மாதிரி பாவமா சொல்றா. எனக்கு தெரியுமா, நம்ம நாளைக்கு இதை பத்தி பேசிக்கலாங்கிற மாதிரி லால் சொல்றா. இப்போ சின்ன பசங்க கோச்சுக்கிற மாதிரி ஒயினு கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. சரி இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நீ சரியாவன்னு சொல்லி கேட்க, என்ன கம்ஃபர்ட் பண்ணு, ஹக் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களும் ஹக் பண்றாங்க. அப்படியே 2 பேரும் வழக்கம் போல கிஸ் பண்ண அவங்களுக்குள்ள கசமோசா நடக்குன்னு போயிட்டு இருக்கு. இப்போ ஆபீஸ்க்கு ஒயினுடைய அசிஸ்டன்ட் வரா. வந்து பார்த்தா ஒயினுடைய கேபின்ல ப்ரௌடு இருக்கா. நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க, நானா ஒரு சின்ன ஒர்க் விஷயமா வந்தேன், இனிமே நாம அடிக்கடி மீட் பண்ணிப்போம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை அவகிட்ட கொடுக்க, அவளுமே அதை வாங்கிக்கிறா. அப்ப ப்ரௌட் என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா இது ஒர்க் விஷயமா, அதனால நம்ம சேர்ந்து பண்ணிதான் ஆகணும், பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒர்க்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றா. சரி சரி அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு முதல்லங்கிறா. சோ ப்ரௌட் என்ன சொல்றானா, ஒயின் யார டேட் பண்றான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அவ ஷாக்லயே நிக்கிறா. ஏன்னா ஒயின் டேட் பண்றதே பெரிய விஷயம், அதை யார பண்றான்னு கேக்குறா. இப்ப அதே ஆபீஸ்ல சாயின்னு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ இதே போஸ்ட பாத்துக்கிட்டு இருக்கா. எந்த போஸ்ட்னா நம்ம ஒயின் போட்டாங்கல்ல அந்த போஸ்ட், அந்த ஸ்பாவோட போஸ்ட். அந்த போஸ்ட போட்டது ஒயினுங்கிறது தெரியுது, ஆனா அந்த போஸ்ட்ல இன்னொரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா இவ. அங்க வச்சிருந்த அந்த ஸ்பாவோடைய போஸ்டர்ல ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. யாருடைய ஃபேஸுங்கிறதா அதுல ஷாக்கான விஷயம், லாலோடைய ஃபேஸ். அங்க போனது ஒயினு, அவ எடுத்த போட்டோல பக்கத்துல நிக்கிறது நம்ம லாலு. என்னடா இது எலியும் புனையுமா இருப்பாளுங்க இவளுங்க 2 பேருமான்னு சொல்லிட்டு சாய்க்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஒயினு வீட்டுக்கு வரா. லால் ஆல்ரெடி குக் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த ரைஸ் போர்ஜ்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் குக் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம ஸ்மெல்லு வந்துச்சு, நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல ஒயினு லாலையே பாக்குறா. அவளுக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கா மாதிரி இருக்கு. சோ இப்ப கரெக்டா அந்த விஷயத்துக்கு வரா. நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த விஷயத்துக்கு ப்ரௌட் எனக்கு கால் பண்ணி எழுப்பி விட்டா. அப்ப எல்லாத்தையுமே சொன்னா, சாரி நேற்று நைட்டு நடந்ததுக்குங்கிற மாதிரி சொல்ல, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட் நைட்னா நீ என்கிட்ட சாரி கேட்க வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க.
இப்போ ஒயினை லால் கூப்பிட்டு ஒரு விஷயம் கேக்குறா. என்னன்னா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே லவ்ங்கிற விஷயத்துல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும்ல. சோ அததான் அவளும் சொல்றா. என்ன சொல்றான்னா, ப்ரௌடுக்கும் உனக்கும் இடையில என்ன? ஜஸ்ட் ஒரு சீனியர் ஜூனியர் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? லவ் இருக்கா? வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. எனக்கு ஒரே நேரத்துல 2 பேரையும் டேட் பண்றவங்க மேல நம்பிக்கையும் இல்ல. எனக்கு அப்படி யாரு கூடயும் இருக்க விருப்பமும் இல்ல. நான் நிறுத்திக்கிறேங்கிற மாதிரி கேக்குறா. சோ அதுக்கு அவ என்ன சொல்றானா, ஏய் லூசு, நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா? அவ ஜஸ்ட் என்னோட ஜூனியர் மட்டும் இல்ல, நான் அவளை சிஸ்டர் மாதிரி பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இதை நான் அவகிட்டயே சொல்லி கிளியரும் பண்ணியிருக்கேன். நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் சோ அதை தவிர வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி நீ அப்படி நினைக்கிற, அவளும் உன்னை அப்படி நினைக்கிறாளான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ என்னை எந்த ஆங்கிள் வேணாலும் பார்க்கட்டும், நான் அவகிட்ட சொல்லி கிளியர் பண்ணிட்டேன். உன் மேலே எனக்கு லவ் இல்லம்மா, வராது, ஃப்ரெண்டா இருக்கிறதா மட்டும் இருந்தா இரு, உன்னை நான் ஜஸ்ட் சிஸ்டரா தான் பாக்குறேங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சோ என்ன நீ சந்தேகப்படாதங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லாலுமே என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாவே இருந்தாலும் அதுலயும் ஒரு எத்திக்ஸ் வேணும், சும்மா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாதுலங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ ஒயினுமே அதுதான் சொல்றா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இருக்கிறது, இருந்தாலும் நான் உனக்கு உண்மையா தான் இருப்பேன். அதை விட்டுட்டு ஒரே நேரத்துல எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு நான் உண்மையா இருப்பேமா, என்ன நம்புங்கிற மாதிரி சொல்றா. இப்போ ஜிஎல் பண்ற நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஒரே நேரத்துல, அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரே போன்ல 2 சிம்முங்கிற மாதிரி. ஆனா இப்ப நான் பாக்குற நிறைய பேரு ஒரே போன்ல 3 சிம்மு 4 சிம்முன்னு போட்டு ஓட்டிட்டு இருக்காளுங்க. இதுல ஒருத்தவங்களுக்கு வேணா சந்தோஷம் கிடைக்கலாம், அந்த எல்லார்கிட்டையும் பேசுற பொண்ணுக்கு வேணா சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா அந்த மத்த பொண்ணுங்களை பத்தி யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும். சோ நீங்க எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வேணாலும் இருங்க, அதுல ஒரு எத்திக்ஸோட இருங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நாமெல்லாம் மனுஷங்க, நாய்ங்க ஆடு மாடுங்க மட்டும்தான் ஒரே நேரத்துல பல பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதை மாத்திக்காதீங்க. சரி, நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். இவங்க 2 பேரும் பேசி இப்ப இந்த விஷயத்த நல்லாவே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உனக்கு கிளியர் ஆயிடுச்சாமா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒயின் கேட்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் நேற்று நான் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்க கூடாது, அதுக்கு சாரிங்கிற மாதிரி இவ சாரி கேட்குறா. நீ எப்படி பேசுனது சாரினா, நான் பேசுனதும் சாரி தானேன்னு சொல்லிட்டு இவ சாரி சொல்கிறா. மாற்றி மாற்றி சாரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒயின் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பற்றி வீட்டில் பேச வேணாம் சரியாங்கிற மாதிரி ஒரு ஸோ ஒயின் அப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன பிடிக்கலன்னு சொல்லி லால் கேட்க, நமக்குள்ள சண்டை நடக்கிறது எனக்கு பிடிக்கல, அப்போ நான் ரொம்பவே அப்செட் ஆயிடுறேங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ லாலோட கையை பிடிச்சி ஒயின் இன்னமுமே ரொமான்டிக்காக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நமக்குள்ள ஏதாவது சண்டை, ஏதாவது பிரச்சனைனா நம்ம பேசியே சரி பண்ணிக்கலாம், சண்டை போட வேணாம், நார்மலா ஜஸ்ட் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுவோம் சரியாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய சேஃபஸ்ட் பிளேஸ்னா அது நீ தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றது எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அதையே தான் லாலும் சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கோம், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் உடைய ரூல்ஸ் என்னன்னா, யாரும் அவங்களுடைய பர்சனல் திங்ஸை ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், என்னை சுத்தி நடக்கிற எல்லாமே உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சொல்ல போனா என்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்னா அது நீ மட்டும்தான். அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. ஸோ என்னால உங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ணாம இருக்க முடியல. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸுக்குன்னு உள்ள ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன், நீ கண்டிப்பா கேட்கணுங்கிற மாதிரி சொல்ல. ஒயினும் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றது சரிதான், எல்லாருமே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னு நாமளும் அதையே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நாம நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, யாராவது அவங்க கிட்ட போய் சொல்லுங்களேன் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு. அப்படிதான் இருந்துச்சு. 2 பேரும் லவ் பண்றாங்க, அதை லவ்னு தான் சொன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னுட்டு அதையே சொல்லிட்டு லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குதே 2 பேரும் மறந்துட்டாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, வழக்கம் போல கசமுசாதான். ஓகே கைஸ், இதோட எபிசோட் 5 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.